பண்டைய காலத்தில் ஹிரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை ஒரு பாயை போல சுருட்டி கடலுக்குள் மறைத்து வைத்தான். மகாவிஷ்ணு வராகம் பன்றி அவதாரம் எடுத்து ஹிரண்யாட்சனை கொன்று பூமியை மீட்டெடுத்தார். தன் தம்பியின் மரணத்தால் கோபமடைந்த ஹிரண்யாட்சனின் அண்ணன் ஹிரண்யகசிபு மகாவிஷ்ணுவை அழிப்பேன் என்று சபதம் எடுத்தான். அவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து பல வரங்களை பெற்றான். அந்த வரங்கள்: பகலிலும் இரவிலும் அவனுக்கு மரணம் வரக்கூடாது, வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் மரணம் நிகழக்கூடாது, மனிதர்களாலோ மிருகங்களாலோ மரணம் வரக்கூடாது, வானத்திலோ பூமியிலோ மரணம் நிகழக்கூடாது, எந்தவித ஆயுதங்களாலும் மரணம் வரக்கூடாது. இந்த வரங்களால் தான் யாராலும் வெல்ல முடியாது என்று கர்வம் கொண்ட ஹிரண்யகசிபு தானே கடவுள் என்று அறிவித்தான். ஆனால் ஹிரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் பிறப்பிலேயே தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான். பிரகலாதன் தன்னை வணங்காமல் விஷ்ணுவை வணங்குவதைக் கண்டு ஹிரண்யகசிபு கடும் கோபம் கொண்டான். பிரகலாதனை கொல்ல பல வழிகளில் முயன்றான். யானையால் மிதிக்கச் செய்தான், ஆனால் யானை அவனை தொடவில்லை. பாம்புகள் நிறைந்த குழியில் தள்ளினான், ஆனால் பாம்புகள் அவனுக்கு தீங்கு செய்யவில்லை. உயரமான மலையில் இருந்து கீழே தள்ளினான், ஆனால் விஷ்ணுவின் அருளால் அவன் எந்த காயமுமின்றி தப்பினான். விஷம் கலந்த உணவை கொடுத்தான், ஆனால் அது அவனுக்கு அமிர்தமாக மாறியது. ஒரு நாள் ஆத்திரமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனிடம், நீ வணங்கும் விஷ்ணு எங்கே இருக்கிறான்? இந்த கற்றூணில் இருக்கிறானா என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன், ஆம், அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று பதிலளித்தான். கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஹிரண்யகசிபு தன் கதாயுதத்தால் அந்த கற்றூணை ஓங்கி அடித்தான். அப்போது பயங்கரமான ஓசையுடன் பாதி மனிதன் பாதி சிங்கம் வடிவத்தில் நரசிம்மர் வெளிப்பட்டார். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை பிடித்து அவனது வரங்களுக்குட்பட்டு அவனை வதம் செய்தார். பகலும் இரவும் சந்திக்கும் மாலை நேரத்தில் அவனை பிடித்தார். வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் இல்லாத வாசலில் உள்ள கதவு நிலையின் மீது அவனை வைத்தார். நரசிம்மர் மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. அவனை தன் மடியில் கிடத்தியதால் அவன் பூமியிலும் இல்லை, வானத்திலும் இல்லை. எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் தன் கூரிய நகங்களால் அவனது மார்பை பிளந்து கொன்றார். ஹிரண்யகசிபு அழிந்த பிறகும் நரசிம்மரின் கோபம் தணியாமல் இருந்தது. அப்போது பிரகலாதன் அவரை சாந்தப்படுத்த பல ஸ்தோத்திரங்களை பாடினான். பிரகலாதனின் பக்தியால் மகிழ்ந்த நரசிம்மர் சாந்தமடைந்து அவனுக்கு ஆசிர்வாதம் அளித்தார்.